முதல்வரான பின் முதல் முறையாக சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு சென்ற முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். அலுவலகத்திற்குள் அரசின் இ-சேவை மையமும் திறப்பு. பெரம்பூர் தொகுதிக்கான சிறப்பு திட்டங்கள் என்ன? 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளோடு ஆய்வு செய்த முதல்வர் விஜய். பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக செயலியை அறிமுகம் செய்தார் முதல்வர் விஜய். மக்கள் சேவை தளம் என்ற செயலி பயன்பாட்டுக்கு வந்தது. தமிழக வெற்றி கழகம் வழங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான மக்கள் சேவை தளம். ஆங்கிலம் அல்லது தமிழில் தொடருங்கள். புகார்களோ தேவைகளோ எதுவாயிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலேயே பதிவு செய்யலாம். வியாசர்பாடி ஷர்மா நகர் ரேஷன் கடையில் முதல்வர் விஜய் ஆய்வு. பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு செய்த முதல்வர் விஜய். மின்சார பேருந்தில் அமர்ந்து அதன் செயல்பாடுகள் வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதல்வர் விஜயுடன் வின்ஃபாஸ்ட் குழும நிர்வாகிகள் சந்திப்பு. பொம்மை காரை பார்த்து உற்சாகமடைந்த முதல்வர். முதல்வர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. பட்ஜெட் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம். அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்க குவிந்த மக்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் மீண்டும் புகார் மனு. எம்எல்ஏ பதவியை எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் என குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக புகார். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என ஆர்.எஸ். பாரதி உறுதி. குதிரை பேர ஊழலில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு ஏற்கனவே 4ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்தோம். இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு
வழிவகுப்புக்காக தான் கொடுக்கும். கரூரில் உண்மைக்கு மாறாக முதல்வர் விஜய் பேசியதாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி குற்றச்சாட்டு. கரூர் சாட்சிகளை முதல்வர் அச்சுறுத்துவதாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அவருடைய பேச்சு முழுவதும் உண்மைக்கு மாறாகவும், அது மட்டுமல்ல வழக்கை பாதிக்கக்கூடிய தன்மையிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் அந்த கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதேபோல சிபிஐக்கு அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவில் சேரச் சொல்லி யாரும் அழுத்தம் தரவில்லை. சொந்த விருப்பத்தின் பேரிலேயே இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் விளக்கம். தாவேகால இருந்தல யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வான்லாம் கூப்பிடல. இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலர் K. பழனிசாமி அறிவிப்பு. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக அதிரடி கருத்துக்களை பேசும் திருமாவளவன். கூட்டணி கட்சிகளின் உணர்வை திமுக மதிக்காததே கூட்டணி உடைய காரணம் என விமர்சனம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க? எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது? அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. அரியலூரில் மதுக்கடையை அகற்ற கோரிய பள்ளி மாணவிகள் மீது தாக்குதல் நடத்துவதா? தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கடும் கண்டனம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆஜராவதிலிருந்து விலக்கு. ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் பணியிட மாற்றம். தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக நியமனம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வலுக்கிறது எதிர்ப்பு. நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சின்ன உடைப்பு கிராம மக்கள். இலக்கியத் துறையில் உயரிய ஞானபீட விருதை பெற்றார் கவிஞர் வைரமுத்து. டெல்லியில் நடந்த விழாவில் கௌரவம். 60वां ज्ञानपीठ पुरस्कार तमिल कवि पैररसु वैरमुत्तु जी। भारतीय ज्ञानपीठ को यह घोषणा करते हुए अत्यंत हर्ष हो रहा है कि वर्ष 2025 का 60वां ज्ञानपीठ पुरस्कार प्रख्यात तमिल कवि पैररसु वैरमुत्तु को இசை பேரரசி ஜானகியின் மறைவு பெரும் இழப்பு. லண்டன் இசை நிகழ்ச்சி முடித்து சென்னைக்கு திரும்பிய இசைஞானி இளையராஜா பேட்டி.
பெரும் இழப்பு. அவர்களைப் போல யாருமே இந்தியாவில் மதுரையில் பேருந்துகள் மோதிய விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் இரங்கல். உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவு. மதுரையில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு சு. வெங்கடேசன் எம்பி கோரிக்கை. பொது இடங்களில் மாடுகளை வெட்ட தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை. தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி சபரிவர்மன் உயிரிழப்பு. குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைதான நிலையில் மாரடைப்பால் இறந்ததாக காவல்துறை தகவல். நாகர்கோவில் சிறையில் கைதி மரணமடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல். காவலர்கள் அடித்து கொன்றுவிட்டதாக குற்றச்சாட்டு. ரயில் பெட்டியில் பூசாரி ஒருவர் ஆன்மீக பூஜை செய்யும் வீடியோ வைரலான சம்பவம். பிரத்யேகமாக முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பெட்டி என்பதால் பூஜைகளை நடத்திக் கொள்ள அனுமதி உண்டு என ரயில்வே விளக்கம். சீனாவின் ஷாங்ஸி மாகாணத்தில் வருடாந்திர கோடைக்கால திருவிழா கோலாகலம். 100 ஆண்டுக்கு மேற்பட்ட பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றி பொதுமக்கள் உற்சாகம். திருவள்ளூரில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டம் அறிவிப்பு. நெடுஞ்சாலை பணிக்காக மணல் ஏற்றி வரும் லாரிகளுக்கு முறையான அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் HD ரேவண்ணாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஜூன் மாதத்திற்கான சில்லறை விலை பணவீக்கம் 4.38% அதிகரிப்பு. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு எதிரொலி. ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களின் புதிய காணொளியை வெளியிட்ட அமெரிக்க ராணுவம். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ரேடார்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை தாக்கியதாக விளக்கம். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி ஈரான் பதிலடி. ஈரானின் 4 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து விட்டதாக ஜோர்டான் அறிவிப்பு. மேற்காசிய போர் மீண்டும் தீவிரமடைவதால் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரிப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக தொடக்கத்தில் 600 புள்ளிகள் சரிவு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 39 காசுகள் வீழ்ச்சி. இஸ்ரேலில் அக்டோபர் 27ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. ஈரானோடு போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கவனம் பெறும் தேர்தல் அறிவிப்பு.
அமெரிக்க எம்பியும் அதிபர் டிரம்ப் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஆலோசனைகளை கூறியவருமான லிண்ட்சே கிரஹாம் திடீரென உயிரிழப்பு. ஈரான், ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்காவின் கடும் நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருந்தவர். தாங்கள் பழிவாங்க வேண்டியவர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் என ஈரான் சமூக ஊடகங்களில் பதிவு. செய்தியில் லிண்ட்சே மரணம் என்ற வரியை இருமுறை படித்ததாக ஈரான் அரசு டிவி செய்தி வாசிப்பாளர் மகிழ்ச்சி. கத்தாரில் மறைந்த முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் காலிஃபா அல்தானிக்கு இறுதிச் சடங்கு. இறுதி மரியாதை நிகழ்வில் குவிந்த அரபு நாடுகளின் தலைவர்கள். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தை ஒரு இன்னிங்ஸ் 270 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாறு படைத்தது இந்தியா. இந்திய அணி முன்னாள் வீரர் ஹேமந்த் பதானி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளராக வாய்ப்பு. அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 10 நாட்களில் 4000 ரூபாய் சரிவு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 70 காசுகளாக நிர்ணயம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அசாமின் லக்கிம்பூரில் கனமழையால் பெரும் பாதிப்பு. சாலைகள், குடியிருப்புகள், விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ளம். அமர்நாத் யாத்ரீகர்களை கவரும் உலகின் மிக உயரமான பொறியியல் அதிசயம். ரயில்வே வளைவு பாலமான செனா பாலத்தை வியப்புடன் கண்டுகளிக்கும் மக்கள். வங்கதேசத்தில் வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்தது. 10 லட்சம் பேர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவிப்பு. அருவி நீர் கீழ் நோக்கி விழாமல் மேல் நோக்கி எழுந்த வினோதம். பவி புயல் எதிரொலியாக வீசிய சூறாவளி காற்றால் மேல் நோக்கி எழும்பிய நீர். நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ. ரசாயன தூளை தூவி தீயை அணைக்க முயற்சி. கடைகளிலும் ஆன்லைனிலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கான ஐபோன் 17 விலை உயரும் என்ற அச்சத்தால் வாங்கி குவித்த வாடிக்கையாளர்கள்.